சிதைக்க மருந்து இன்னைக்கு மஞ்சக்காமாலை பற்றி பார்க்கலாமா? லிவர் அஃபெக்ட் ஆகாத மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் ஏ, பி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். லிவர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், நம்ம அதிகமான உணவுகள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லிவர் முதல்ல பாதிக்கப்படும். இந்த லிவர் பாதிக்கப்படுறது நேரடியாக வைரஸாலையும் பாதிக்கப்படுது. இந்த வைரஸால அதாவது வைரஸால ஒரு உறுப்பு ஒரு இன்னர் ஆர்கன் பாதிக்கப்படுது அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, உடம்புல வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கணும். அந்த வைரஸ் உள்ளார வரும்போதே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வைரஸ் எந்த இன்னர் ஆர்கனையும் பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதை வந்து முக்கியமாக லிவரை நம்ம பாதிக்கிறது வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், காமாலை நோய். இந்த காமாலை நோய் வந்துருச்சுன்னா அது வந்து நவீன மருத்துவத்திலையும் கூட லிவரை பாதுகாக்கிற மருந்து கீழநெல்லி பேஸாக எடுத்துக்கிட்டு மற்ற மூலிகைகளை சேர்ந்த மருந்துகள் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க. சித்த மருத்துவர்கள் இதை வந்து கீழநெல்லி யூஸ் பண்ணி ஒரு நெய் செய்வாங்க பாருங்க. கீழநெல்லி சாறு ஒரு படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சித்தர்கள் சொன்ன நெய் அது எப்படின்னா பசு நெய் ஒரு படி, அப்புறம் வால்மிளகு, சாதிக்காய், ஏலக்காய் அரிசி இது எல்லாமே ஒரு அரை கிலோ எடுத்துட்டு பால் விட்டு அரைச்சி இது பால் அந்த சாறு அதுக்கப்புறம் நெய் கீழநெல்லி சாறு இது எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நெய்யை வந்து மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவம் கொடுப்பாங்க. அந்த நெய் அதாவது எப்படியுமே காமாலை வந்த நோய் வந்தவங்களுக்கு வந்து ஆயில் கூட கொஞ்சமே யூஸ் பண்ணவே மாட்டோம் இல்லையா? இந்த நோய் வந்தாலும் இந்த மாதிரி நெய்யை வந்து அவங்க தொடர்ந்து அதாவது அவங்க கொடுக்குற அளவு டோசேஜ் சாப்பிட்டே வந்தாலே லிவர் வந்து முற்றிலுமாக குணமடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவங்க வந்து நிறைய ஃபேட் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நிறைய ஃபேட், ஓவர் ப்ரோட்டீன், ஓவர் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு தான் இந்த லிவர் வந்து கெட்டு போய் இந்த காமாலை நோய் வரைக்கும் நமக்கு போயிடுது. அதனால லிவரை பாதுகாத்தாலே நமக்கு அஜீரண கோளாறும் வராது, இந்த காமாலை நோயும் வராது. காமாலை நோய் வந்தாலே சித்த மருத்துவர்கள் அணுகுனாலே உங்களுக்கு முற்றிலுமான குணப்படைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமும் டயட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். குறைஞ்சது 2 வருடம் 3 வருடம் இந்த டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த லிவர் வந்து கெட்டு போன அந்த லிவர் வந்து நல்லா தன்னை ரீஜனரேட் பண்ணிக்கிட்டு புத்துயிர் பெற்று அதை வந்து தன்னை பழைய செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆரோக்கியமாக வாழும். எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிற எழுதுங்க.